இந்த விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லணும். வேறு வேறு ஜாதிக்காரங்க அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப வலியா இருக்கு. ஒரு ஊடகத்துல அந்த பையனுக்கு வயசு 20, அந்த பொண்ணுக்கு வயசு 19ன்றாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த பையனுக்கு வயசு 19, அந்த பொண்ணுக்கு வயசு 16 அப்படின்றாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னைக்கு அந்த 2 குழந்தைகளும் இறந்திருக்கு. அந்த பையன் தலித் சமூகத்தை சேர்ந்தவனும், அந்த பொண்ணு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவனும். அப்படி சாதி என்கிற சாக்கடை எவ்வளவு காலங்கள் மாறினாலும் இன்னும் அழியப்படவில்லை என்பதுதான் உண்மை. மனமாற 2 பேரும் காதலித்தார்களே தவிர வேற என்ன தவறுகள் செய்தார்கள் என்றதுதான் தெரியவில்லை. அந்த பொண்ணோட அப்பா தான் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பெற்று வளர்த்து ஆளாக்கின ஒரு பொண்ணு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலித்தாள் அப்படிங்கிறதுக்காக 2 பேரையுமே கொன்னு தூக்குல மாட்டி விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட ஒரு சமுதாயமா, ஒரு சாதி ஆணவ படுகொலை இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க இந்த சாதி என்கிற சாக்கடை. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு சின்ன பசங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்த பையனோட அம்மா அப்பாலாம் ஒரு மாதிரி கதறாங்க. விடிய காலைல ஒரு 5 மணிக்கெல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு 7 மணிக்குள்ள தூக்குல அந்த கொட்டையை இருக்குல்ல, அந்த கொட்டையில தூக்கில நிறுத்தி மாட்டுக்கு உடம்பெல்லாம் விரைச்சிருச்சு. இந்த வீடியோல மேல பார்த்துட்டு இருக்கீங்களா, உடம்பெல்லாம் விரைச்சிருச்சு. போலீஸ் வந்து தூக்கிட்டு போறாங்க. நீங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு சாக்கடையை என்னைக்கு நீங்க தூக்கி எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. போங்கடா, ஏதாவது பண்ணிட்டு போங்க, என்ன பண்றது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதற்காக இந்த அரசாங்கம் ஒரு தனி சட்டம் அமைத்து இவர்களுக்கான நீதியை பெற்று தர வேண்டும். யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு உச்சபட்ச கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்.